மனிதனுக்கு தேவ சாய தேவ ரூபம் கொடுக்கப்பட்டபடினாலே மனிதனும் தேவனை போன்று விசுவாசிக்கால இருக்க வேண்டும். இது இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, இந்த சந்தேகம் நிறைந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிறபடினாலே மனிதனால எதையுமே டக்குன்னு விசுவாசிக்க முடியாது. உண்மையை சீக்கிரமா நம்ம யோசிக்க ஆரம்பித்து விடுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். நான் இந்த மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் சொல்லிடுறா பாருங்க 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, இந்த மரத்துக்கு செஞ்சதை நீங்களும் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு செய்ய முடியும், உங்க வியாதிகளுக்கு செய்ய முடியும், உங்களுடைய தோல்விகளுக்கு செய்ய முடியும். உங்களை வாட்டி வதைக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் இந்த மாதிரி பேசினால் நீங்களும் இந்த மரத்துக்கு